கேரளாலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தமிழர்கள் இருக்காங்களான்னு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் நான் வந்து மலையாளி தான் ஓப்பன் டிக்ளேர் பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி மலையாளத்தில் பதவி பிரமாணம் பண்ணிட முடியுமா சொல்லுங்க? கேரளாவில் நடக்கும். தோழர் ராஜா, தேவி குலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, தமிழ்நாட்டுக்காரரு, அங்கே போன செட்டில்மெண்ட்டு, தமிழ் பாரம்பரியம் கொண்டவர், அவர் எம்எல்ஏ ஆனார். பெரிய லீடர் கட்சியில், பெரிய செயற்குழு, மாநில குழு அப்படிலாம் இல்லை. அவர் டிஒஎஃப்ஐனுடைய மாவட்ட பொருளாளராக இருந்தவருக்கு வாய்ப்பு கொடுத்தது கட்சி, வெற்றி பெற்றார். சட்டமன்றத்தில் எந்த மொழியில் அவர் பதவி பிரமாணம் செஞ்சார் சொல்லுங்க? தமிழில் பண்ணார். உன்னால் முடியுமா தமிழ்நாட்டுக்குள்ள? என்னங்க நீங்கள் ஏதாவது வரலாறு, அதாவது திரும்பி சொல்கிறீங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்களை ஆக்கப்பூர்வமாக விமர்சிங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த வந்து நானும் ரவுடி தான் இந்த வடிவேல் வந்து வண்டியில் ஏறிட்டு போன மாதிரி நானும் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சிக்கிறேன்னு வராதிங்க தயவு செஞ்சு. கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விமர்சிங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அடிச்சிட்டாலே வந்து நாங்கள்லாம் ஒரு பெரிய ஆளுங்கிற நினைப்பு உங்களுக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கம் அவ்வளோ பெரிய இயக்கம்.